உங்களால தண்ணி குடிக்காம உயிர் வாழ முடியுமா? ஆனா வாழ்நாள் முழுக்க தண்ணியே குடிக்காம வாழ்ற 3 விலங்குகளை பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்னது தண்ணியே குடிக்காம உயிர் வாழுமா அப்படின்னு கேட்டா, அப்படியான அரிதான உயிரினமும் பூமியில இருக்கதான் செய்யுது. அதுவும் இப்ப நான் சொல்ல போற 3 விலங்குல ஒரு விலங்கு நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறது தான். ஆனா அதுகிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 3வது மண்புழுக்கள். இந்த மண்புழுக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஈரமான மண்ணில தான் வாழும். தனக்கான தண்ணீரை இது வாயால குடிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா தன்னுடைய உடல் முழுவதும் இருக்கிற ஈரப்பதமான தோல் வழியா மண்ணில இருக்கிற ஈரத்தை உறிஞ்சுக்கும். 2வது தவளை. ஆமாங்க, தவளை வாழ்நாள் முழுவதுமே வாயால தண்ணி குடிக்காது. தவளையை பொறுத்த வரைக்கும் அதோட அடிவயிற்று பகுதியிலையும் அதோட தொடைக்கு கீழ் பகுதியிலையும் விசேஷமான ஒரு தோல் பகுதி இருக்குமா. அதை ட்ரிங்கிங் பேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. தவளை தண்ணிக்குள்ள இருக்கும் போது தனக்கு தேவையான தண்ணியை அது இந்த ட்ரிங்கிங் பேட்ச் மூலமாவே தன்னுடைய உடம்புக்குள்ள உறிஞ்சுக்குமா. இதே மாதிரி தவளைக்கு மிக நெருக்கமான சலமண்டர்ஸ் அப்படின்னு பள்ளி மாதிரியான ஒரு உயிரினமும் இருக்கு. அதுவுமே தவளை மாதிரி தண்ணியை வாயால குடிக்காம தன்னுடைய தோல் மூலமா தான் உறிஞ்சுக்குமா. இதுல முதலாவது இடத்துல இருக்கிற விலங்கு தான் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் முதல்ல சொன்ன ரெண்டுமே ஈரப்பதத்திலேயே வாழ்ந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறது. ஆனா இந்த முதல் இடத்துல இருக்கிற உயிரினம் கடுமையான பாலைவனத்துல வாழக்கூடியது. இது ரொம்ப காஞ்சி போன விதைகள், தானியங்கள் இதெல்லாம் தான் சாப்பிடுது. அந்த மாதிரியான விதைகள், தானியங்கள் எல்லாம் கூட கம்மியான அளவு தான் தண்ணி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்குல்ல. இப்படி இருக்கிறப்ப அது எப்படி தண்ணி இல்லாம வாழுது அப்படிங்கிறதுக்கு 4 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது, பாலைவனத்துல வாழ்றதுனால அது பகல் நேரத்துல உணவு தேடி வெளியில வராது. நல்ல குளிர்ந்த இரவு நேரத்துல தான் வெளியில வரும். 2வது, நான் முன்னாடி சொன்னேன்ல, அது திங்கிற விதைகள்ல, தானியங்கள்ல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு அப்படின்னு. ஒண்ணு, தன்னுடைய உடல்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா அந்த தண்ணீரை அது பிரிச்சு எடுத்துக்கும். அது எப்படி அவ்வளவு கம்மியான தண்ணி அதுக்கு போதும் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு தான் இந்த 3வது காரணம் சொல்றாங்க. இந்த விலங்கோட கிட்னி பாத்தீங்கன்னா மனுஷனோட கிட்னியை விட பல மடங்கு அடர்த்தியானதும் எஃபிஷியன்ட் ஆனதும். அதனால அதோட உடல் கழிவுகளை அது ரொம்ப கம்மியான அளவு தண்ணீரை பயன்படுத்தியே வெளியேற்றிருமா. 4வது காரணம், இந்த விதமான விலங்குகளுக்கு வியர்வை சுரப்பியே கிடையாது. அதனால தேவையில்லாம அது நீரை இழக்காது. இந்த விலங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கங்காரு எலிகள். இது பேரு கங்காருன்னு கேட்ட உடனே ஏதோ ஆஸ்திரேலியாவில் வாழுது அப்படின்னு நினைக்க வேணாம். இது வட அமெரிக்கா பகுதிகளில் பாலைவனங்கள்ல வாழக்கூடிய ஒரு எலி வகை தான். இந்த எலியெல்லாம் பார்க்கறதுக்கு கங்காரு மாதிரி இருக்கிறதுனால இதை கங்காரு எலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.